வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கத்தரிக்காய் அவியல். இதற்கு தேவையான பொருட்கள் ப சிகப்பு பச்சை சிகப்பு சம்பா மிளகாய் 6, பொட்டுக்கடலை, இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கானது. தேங்காய் பூ சிறிது, சோம்பு, இஞ்சி, சிறிய வெங்காயம் ஒரு 6, பூண்டு, மிளகு 5, இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கான பொருட்கள், அரைக்கிறதுக்கானது. அதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 மீடியமானது, கேரட்டு சிறிதளவு, தக்காளி 1, பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 கட் பண்ணி எடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து கத்தரிக்காயும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். பாசிப்பருப்பு அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து அவியலுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணக்கார வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இட்லி தோசையிலேருந்து, அதாவது சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அருமையான ஒரு இது. இதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் அவியல் அருமையானது. அவியல் ஒரு டைப்பு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குருமானும் ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அது அருமையாக இருக்கும். கிரேவியாக சூப்பரான ஒரு இது. இப்போ அதுக்கு ரெடி பண்ண போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு. அதில் எண்ணெயை விட்டு முதல்ல தாளிக்கிறதுக்கான இதுவை போட போகிறோம். தாளிக்க போகிறோம். அருமையான கத்தரிக்காய் அவியல் இந்த ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கு. சிறிதில் வந்து கிராம்பும் பட்டையும் போட்டுக்கிறோம். எனக்கு பொறுத்த குருமா அவியல் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்பெஷல். பிரியாணிக்கு இதுவாக சேர்த்துக்கூடிய இது. அதில் சோம்பு போட்டுக்கிறோம். எல்லாம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறோம். பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அருமையான கத்தரிக்காய் அவியல் ரெடியாகும். சும்மா நறுமணம் அவ்வளோ இதுவாக இருக்கு. அருமையான கத்தரிக்காய் அவியல். கத்திரிக்காயும் போட்டுக்கிறோம். இதில் வந்து நாமக்காயின்னு சொல்கிறது கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் ப்ளஸ் இது நாமக்காய், இதுவும் அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் அவியல் சூப்பரான ஒரு இது. நறுமணம் அவ்வளோ பிரமாதம். நறுமணம் உருளைக்கிழங்கு மீடியமான உருளைக்கிழங்கு 3, எல்லாத்தையும் ஒன்றா காய்கறி எல்லாமே சேர்க்கறது அவ்வளோ ஒரு இது அருமையானது. சூப்பரான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இதோட கேரட்டு கட் பண்ணியிருக்க கேரட்டு போடுது. எப்போதுமே கேரட்டு போட்டுக்கிறது தான் குருமா அவியல் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்குறது. கல்யாணக்கார வீட்டில் ஸ்பெஷலாக இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு கொடுப்பாங்க அவியல். அவியல் இல்லை அப்படின்னா இது வந்து நமக்கு அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு இது. தக்காளி ஒன்றையும் சேர்த்துக்கிறோம். எல்லாம் கிண்டி உப்பு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு அவியல் அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம நறுமணம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு ஹோட்டல்லாம் போனோம்னா நமக்கு வந்து கிரேவி தனியாக வாங்கிக்கிறோம். அந்த இதுதான் அந்த டைப் கிரேவின்னு சொல்லி தனியாக வாங்கிக்கிறோம். இது நமக்கு வந்து அவியல் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த சாப்பிட டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எனக்கு இது ரெகுலராக டெய்லியோட வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. அவ்வளோ அருமையான ஒரு இது அவியல். இட்லி தோசை அது இல்லாமல் சப்பாத்திக்கு இதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். அந்த அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த இதை வந்து இதில் சேர்க்குறோம். அதான் மசாலாங்கிறது. அதை சேர்த்த இதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறோம். இது வந்து அதில் அரைத்து வைத்த விழுதும் அதில் வந்து நம்ம சேர்த்துட்டோம். சூப்பராக இருக்குது. நறுமணம் பார்த்தீங்கன்னா அப்படி இது ஒன்று இப்போ இது பண்ணோன்னா அவ்வளோ அருமையான சூப்பரான அவியல். சூப்பர்.
பிரமாதமாக இருக்கும். இட்லி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நல்லா சாப்பிட்றவங்களே நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு சாப்பாடு இட்லியும் தோசையும் நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த டேஸ்ட்டுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கேட்போம். அவ்வளோ அருமையான அவியல் ரெடி ஆகிடும். சூப்பரான அது அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக அது அப்படி அது அவியலில் வந்து அவ்வளோ இதுவாக ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் அவியல். இதுக்கு நம்ம அந்த இதுக்கு தேவையான அளவு தண்ணி இதை சேர்த்துக்கிறோம். சூப்பரான அவியல் பாருங்கள் ரெடியாக இருக்குது. இது ஒரு விசிலுக்கு நம்ம ஏன்னா காய் தானே, காய்ங்கிறதுனால ஒரு விசில் நம்ம விட்டாலே போதும். அவ்வளோ அருமையாக இதாக வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும், சப்பாத்தியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கொடுங்க, 2 இல்லை 4 கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க. சூப்பரான இது அவியல். இது ஒரு விசிலுக்கு விட போகிறோம். குக்கரு ஒரு விசிலுக்கு நம்ம விட போகிறோம். ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா நமக்கு வந்து காய் தானே, காய் உடனே டக்குன்னு சீக்கிரம் இதுவாகிடும்.